தாரா, இன்னைக்கு விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல யாரு கெஸ்ட்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். தமிழ் சினிமாவில் மனிதர்கள் திரைப்படத்தின் மூலம் ஒளிப்பதிவாளராய் அறிமுகம் ஆகியிருக்கும் அஜய் ஆப்ரஹாம் ஜார்ஜ் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் சினிமாட்டோகிராஃபர் அஜய் ஆப்ரஹாம் ஜார்ஜ் அவர்கள். ஹலோ, வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நீங்க? ஸோ உங்களோட மனிதர்கள் படம் இப்போ ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு ஆஸ் சினிமாட்டோகிராஃபராக உங்களுக்கு இந்த விஷயம் ஹாப்பி தருது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா என்னோட முதல் படம். ஸோ அது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்போது ஐம் ரியலி ஹாப்பி. ஸோ எல்லாரும் வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து பேசக்கூட மாதிரி இருக்குது. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. ஸோ நீங்கள் பேசுறதுலேயே அந்த கொஞ்சம் மலையாளம் வந்து தெரியுது. ஸோ மலையாளியாக இருந்து எப்படி நம்ம தமிழ் சினிமாக்குள்ளே ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க? அதுவும் ஃபர்ஸ்ட் மூவி தமிழ் மூவி. இல்லை, நான் வந்து இன்ஸ்டியூட் இங்கே தான் இருந்துச்சு. சென்னையில் எல்வி பிரசாத்னு சொல்லி இன்ஸ்டியூட்டில் தான் வந்தேன். அப்படியே இங்கேயே வந்து அசிஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கே அப்படியே சென்னையில் செட்டில் ஆகிட்டேன். இப்போ ஒரு 8 to 10 years ஆகிடுச்சு நான் சென்னையில். ஸோ இன்ஸ்டியூட்டுக்கு அப்புறம் நான் திருப்பி போன மாதிரி பிளான் இருந்துச்சு. நான் திருப்பி போயிட்டேன். அங்கே வந்து ஒரு சின்ன மலையாளம் படம் பண்ணிட்டோம். அப்புறம் திருப்பி வந்து பிசி ஸ்ரீராம்னு சொல்லி ஒரு சினிமாட்டோகிராஃபர் சார்னு கூட ஒர்க் பண்ணோம் ஒரு 5-6 years. ஸோ அப்படி தனியாக தமிழ் தனியாக கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த படத்தோட வாய்ப்பு, மனிதர்கள் படத்தோட வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இல்லை, அந்த டீம் எல்லாமே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, இன்ஸ்டியூட்டு. அவங்க வந்து இக்மோர் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து படிச்சுட்டு இருந்தோம். ஸோ அப்போவே தெரியும். ஸோ அடிக்கடி மீட் பண்ணுவோம். ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கம்யூனிகேட் பண்ணுவோம். சார் திடீர்னு ராம் வந்து ஒரு கதை சொன்னான். அது ரொம்ப நாள் ஷூட்டுக்கு ஒரு 2-3 years முன்னாடியே சொன்னான். அவன் எழுதிட்டு இருக்கும்போது வந்து சொன்னான். நல்லா இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. என்னென்னா வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ படம் பார்த்தாலே தெரியும், அது ஒரு டெம்ப்ளேட் இல்லாத மாதிரி படம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபர் வந்து பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும். ஃபுல் நைட்டு காருக்குள்ளே 5 பேர். ஸோ இதெல்லாம் சொல்லும்போதே ஒரு சினிமாட்டோகிராஃபரை எஸ்பெஷலி ஃபஸ்ட் டைம் கிட்ட சொல்லும்போது பயந்துடும். நான் பயந்துட்டேன். ஃபஸ்ட் எக்ஸைட்மெண்ட் தான் இருந்தேன். அப்புறம் பயந்துட்டேன். ஆனால் அது நாங்கள் டைம் எடுத்து அதை அச்சீவ் பண்ணோம். அதுக்காக பிளான் பண்ணி ஒரு ஊருக்கு போய் லொக்கேஷன்லாம் பார்த்தது நாங்கள் அது நல்ல ரீதி வந்திருக்குது. சூப்பர். அண்ட் இந்த கதையை கேட்டு நீங்கள் இந்த கதைக்காக என்னென்ன மாதிரியான ரெஃபரன்ஸ் பார்த்தீங்க, கலர் டோன்ஸ் பார்த்தீங்க? இந்த படத்தோட டைரக்டர் ராம் இந்திரா, அவர் வந்து ஆக்சுவலி ஒரு பெயிண்டர். அவர் கலர்ஸை பற்றி எல்லாம் வந்து கரெக்டாக தெரியும், நல்ல நாலேஜ் இருக்குன்னு. ஸோ அவர் ஃபஸ்ட் என்கிட்ட சொன்னது வந்து நைட்டாக இருந்தாலும் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும் படம். யூஸ்வலாக வந்து நைட்டு படம் எல்லாமே வந்து கொஞ்சம் டீசர்ட்டாக இருக்கும், ப்ளூ ஷேடில் இருக்கும். ஸோ இதில் வந்து அப்படி இருக்கக்கூடாது, கலர்ஃபுல்லாக இருக்கணும். நைட்டாக இருந்தாலும் வந்து அந்த இருட்டுக்குள்ளே வந்து ஒரு கலர்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்காக நான் ரெஃபரன்ஸ் எடுத்திருந்தோம். நிறைய இரானியன் ஃபிலிம்ஸு அதெல்லாம் வந்து பார்த்துருந்தோம். ஆனாலும் வந்து அது வந்து நம்ம ஊரோட லேண்ட்ஸ்கேப்புக்கு வந்து செட் ஆகாது. அங்கே வந்து லைட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து இருட்டுதான், எல்லாருக்கும் நைட்னா இருட்டுதான். அங்கே எல்லாம் வந்து வெளியூர் போனோன்னா ஸ்கை லிட்டாக இருக்கும். அது வந்து இங்கே அப்படி இருக்காது. இங்கே வந்து ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். ஸோ அந்த இருட்டுக்குள்ளே என்ன பண்ணலாம், எவ்வளோ தூரம் வந்து கலர் எடுத்துகிட்டு வரலாம், அப்படியெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணோம். அப்படிதான் இப்போ ட்ரெய்லர் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், நிறைய கலர்ஸ் இருக்குது அதுக்குள்ளே. காஸ்ட்யூமாக இருக்கட்டும், காரோட லைட்டாக இருக்கட்டும், அப்புறம் சோளக்காடாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். க்ரீனு, ப்ரௌனு, ரெட் கலர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் அந்த லுக் அச்சீவ் பண்ண படத்துக்கு. மனிதர்கள் படத்தில் வந்து எல்லா ஆக்டர்ஸும் ப்ளே பண்ணியிருக்காங்களே, அதோட சேர்த்து மெயின் ஆக்டராக வந்து கார் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. அந்த காருக்கு பின்னாடி ஒரு அழகான கதை இருக்காமே, ஒரு சுவாரஸ்யமான கதை. அது என்ன கதை? இல்லை, அதான் ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணும்போதே வந்து காருக்குள்ளே நடக்கணும் ஒரு கதை மாதிரி தான் பிச் பண்ணியிருந்தோம். இது காருக்குள்ளே நடக்கும். ஸோ கதை சொல்லி முடிச்ச அப்புறம் வந்து நான் என்ன இப்போ ஒரு காருக்குள்ளே வந்து 5 பேர் இருக்குது, அதுக்குள்ளே எப்படி கேமரா வைக்கிறது? அப்போ கொஞ்சம் பெரிய காராக இருக்கணும். ஸோ அது வந்து 2010 மாடல்னா அப்போவே சொல்லிடுவோம். இன்னொரு செகண்ட் ஹேண்ட் வாங்கின மாதிரி ஒரு காரு அந்த கதையில வந்து சொல்லிவிடும், ஏன் அப்படி ஒரு காரு, அது ஒரு கேஎல் ரெஜிஸ்ட்ரேஷன் காரு. ஸோ அப்படி போகும்போது நான் ரிசர்ச் பண்ணேன், என்ன கார் அந்த இயரில் வந்து 2010, 2012 வந்த ரேஞ்சில் வந்து என்ன கார் பெருசாக இருக்கும், கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கும், உள்ள ஸ்பேஸ் இருக்கும், மேக்ஸிமம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வேணும். ரிசர்ச் பண்ணி பார்த்தா லான்சர்னு சொல்லி ஒரு கார் இருந்துருச்சு. நான் அதுக்கு வந்து அது பைய படத்துலலாம் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் இப்போவும் வந்து பயங்கர ஃபேன் பேஸ் இருக்குது இந்த காரு. அதனால் வந்து சென்னை, கோயம்புத்தூர்லாம் பார்த்தா செகண்ட் காருக்கும் வந்து இப்போவுமே டிமாண்ட் இருக்கிறதுனால பயங்கர காஸ்ட்லி. ஆனால் நான் ஊருக்கு போனேன். நான் என்னோடய ஊர் கேரளா. ஸோ அங்கே போனால்
ரேட் இனி கம்மி. ஸோ அங்கே போனால் ஒரு கார் இருந்துச்சு. அந்த காரு நான் அப்படியே என்னோட பேரில் மாற்றிட்டு நான் வாங்கிட்டு அப்படியே திண்டுக்கல் வந்துட்டோம். நான் என்ன விஷயம்னா, இந்த படத்தில் வந்து நிறைய டெக்னிக்கல் விஷயம்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். டே 4 சொல்லி ஒரு டெக்னிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். அப்போ வந்து அதில் வந்து நிறைய விஷயம் அவாய்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது ஒரு விஷயம் வந்து ஒயிட் கலர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது ஃப்ரேம்ஸில். ஒரு ஒயிட் கலர் காஸ்டியூம்ஸு எதுவுமே ஒயிட்டாக இருக்கக்கூடாது. ஆனால் எங்களுக்கு கிடச்ச கார் வந்து ஒயிட் கலர் இருந்துச்சு. பெயிண்ட் மாற்றணும்னா ஒரு 1 week to 1.5 weeks எடுக்கும் அந்த பெயிண்ட் மாற்றி அது கரெக்டாக வரணும்னா. அப்புறம் ஆர்சி புக் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ரேப் பண்ணோம் காரு. ஒரு கிரே கலராக மாற்றணும் ஒயிட் கார் மொத்தமாக. ஸோ அப்படி தான் அந்த காரை வந்து அந்த கேரக்டராக மாற்றணும். எல்லாருக்கும் வந்து ஒரு கிரே ஷேட் இருந்துச்சு அந்த படத்தில் கேரக்டர்ஸுக்கு எல்லாமே. காருக்கும் அப்படி இருந்துச்சு. ஸோ அந்த ஒயிட் காரனை வந்து கிரேயாக மாற்றணும். டேன்லாம் பண்ணுவேன்னு டேன் பண்ணுவேன்னு சொன்னோம்ல ஃபேஸு, அந்த மாதிரி காரை வந்து ஃபுல்லாக நாங்கள் டேன் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு கிரே கலராக மாற்றிட்டோம். அது வச்சு தான் அந்த படம் மொத்தமாக பண்ணோம். அந்த கார் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர் அந்த படத்தில். ஆனா அந்த கார் உங்க கார் தான், நீங்க ஆமாம், வாங்கிட்டீங்க. என்னோட கார் தான் அது. சரி, இப்ப அந்த கார் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? கார் என்னோட ஃப்ளாட்டோட கீழே தான் இருக்கு. ஒன்னும் டேமேஜ்லாம் ஆகலையா? டேமேஜ் ஆயிடுச்சு, மொத்தமாக போயிடுச்சு அந்த கார். என்னன்னா எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணோம். டோரு, சீட்ஸு, ஸ்டீரிங்ஸு எல்லாமே என்னென்னா கேமரா வைக்க இடம் வேணும், லைட்டு வைக்கிறதுக்கு இடம் வேணும். ஸோ எல்லாமே ரிமூவ் பண்ணோம். மிரர்ஸு, கிளாஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணோம். ஸோ எல்லாமே திருப்பி வச்சிருக்கு. ஆனால் அது எதுக்குமே அது ரெடி பண்ணணும் இதுக்கு மேலே. அண்ட் இன்னொரு விஷயம், லைக் பொதுவாக இந்த மாதிரி வந்து டார்க் லைட்டில் ஷூட் பண்ணும்போது அந்த காரோட கலர் வந்து ரெட்டு, எல்லோ அப்படி வச்சாதான் நல்லா தெரியும்னுட்டு. பட் ஆனால் நீங்கள் எதுக்காக அந்த கிரே கலர் சூஸ் பண்ணீங்க? படத்துக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு பேலட் செட் பண்ணியிருந்தோம். இந்த படம் வந்து இவ்வளோ கலர்ஸுக்குள்ளே இருக்கணும், எந்த சீன் இருந்தாலும் இந்த கலர்ஸ்க்கு வெளியே போகக்கூடாது அப்படி இருந்துச்சு. ரெட்டு வரணும்னா ரெட் எங்கே வரணும்? இப்போ ரெட் ஈஸியாக வைக்கலாம் காருக்கு ஒரு கலர் வச்சா நல்லா இருக்கும், இனி எவிடெண்டாக இருக்கும். ஆனால் எங்கே ரெட்டு வைக்கணும், எங்கே பிளாக்காக இருக்கணும், எங்கே ஒயிட்டாக இருக்கணும், அது வந்து ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சு. ஸோ காரம் வந்து கேரக்டர்னால வந்து ரெட்டு வச்சுன்னா வெளியே போயிடும். ஸோ கேரக்டர் மாதிரி இருக்கணும், அந்த நடிகர் மாதிரி ஒரு கிரே ஷேடு இருக்கணும் அந்த காருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு கலர் வச்சது. ஏன்னா நாங்க இந்த ஒரு விஷயம் வந்து இப்ப ட்ரெண்டா கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். இப்ப வந்து ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு, இல்ல வந்து ப்ரொடியூசர் ரொம்ப ஹாப்பியா இருக்காருன்னா கார் வந்து கிஃப்ட் பண்றாங்க. அந்த மாதிரி உங்க ப்ரொடியூசர் உங்களுக்கு அந்த காரை கிஃப்ட் பண்ணிட்டாங்களா, நீங்களே வச்சுக்கோங்கன்னு சம்பளத்துக்கு பதிலா? அப்படி இல்லை, நான் கார் வாங்கினோம், நான் தான் அது மொத்தமாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். நான் ஷூட்டுக்கு போகும்போது கூட வந்து நான் தான் காரை ஓட்டிகிட்டே இருப்பேன். என்னோட அசிஸ்டன்ஸ் தான் கார் ஓட்டிகிட்டே இருப்பேன். ஆல்டர்னேஷன் நிறைய லைட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது பெருசாக கிஃப்டாக எல்லாம் இல்லை, ஆனால் அது போயிடுச்சு மொத்தமாக. ஸோ அதை ரெடி பண்ணி எடுக்கணும். ரெடி பண்ணி எடுத்தால் நான் தான் எடுத்துகிட்டு போய் படம் அந்த காரு. ஆனால் யாருக்குமே கொடுக்க மாட்டோம். ஆனால் அது அப்படி நல்ல ஒரு கார் அது. அண்ட் சார், இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம், லைக் லைட் சோர்ஸ் வந்துட்டு அந்த காரோட ஹெட்லைட்டை வச்சே வந்து ஷூட் பண்ணீங்க அப்படின்னுட்டு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள், எதனால அந்த மாதிரி பண்ணீங்க? இல்லை, இந்த படத்தில் வந்து அந்த லைட் சோர்ஸ் தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் லைட் அப்படி இருந்துச்சு. ஒரு காரோட ஹெட்லைட் போட்டோன்னா ஒரு 50 meters 100 meters தான் தெரியும். அவ்வளோதான் அந்த காருக்கும் அதுக்குள்ள ஆர்டிஸ்ட்டுக்கும் தெரியும். இதுக்குமே எங்கே போகுது, இதுக்கப்புறம் என்ன இருக்குது எதுவுமே தெரியாது. ஸோ அதுதான் படத்தோட ஐடியா ஆஃப் லைட். ஸோ அதுக்காக வந்து நிறைய லைட் யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் படம் பார்க்கும்போது அது ஆக்சுவல் கார் லைட்டில் ஷூட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்காக நிறைய லைட்டிங் ரிசர்ச் பண்ணியிருந்தோம். ஹெட்லைட்டில் நாங்கள் மாற்றினோம். நிறைய ராலி ஆர்ட்ஸோட பல்பெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் அது ரொம்ப பவர்ஃபுல்லான லைட்டு. அது வந்து ஹீட் ஆகும். ஒரு டைம் எல்லாம் வந்து ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த லேம்ப் எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு. அவ்வளோ பவர்ஃபுல்லான லைட்டு, அது ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ கார் ஓடிட்டு இருக்கும்போது சின்ன கட்டரில் இருந்தால் அதுக்குள்ளே போனால் வெடிஞ்சிடும். அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் அந்த பல்பு. ஸோ அந்த கார் டிக்கியில் வந்து நான் ஒரு ஃபுல் பாக்ஸ் வந்து லைட்டு வாங்கி வச்சுருந்தோம். என்னன்னா நாங்கள் வந்து ஒரு இன்டீரியர்ஸில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே கடை எதுவுமே இருக்காது. ஸோ பல்பு வெடிச்சுன்னா அப்படியே மாற்றி போட்டுடும். இப்படி தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். பேட்ரி டவுன் ஆகும். என்னென்னா ரொம்ப பவர்ஃபுல்லான லைட்டு, அடிஷ்னல் பேட்ரி வச்சுருந்தோம். இது எல்லாமே வந்து ஒரு காரோட ஒரு மெக்கானிக்கு எப்போவுமே கூட இருந்தோம். ஸோ இப்படி தான் இது மொத்தமாக ஷூட் பண்ணியிருந்தேன். படம் பார்க்கும்போது அது ஒரு ஃபுல்லாக ஒரு நார்மல் கார் லைட்டில் ஷூட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய லைட்டு யூஸ் பண்ணியிருந்தோம். சின்ன சின்ன ஸ்டேஜ் லைட்ஸு, பார்க் மாதிரி லைட்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணிருந்தோம். அது வச்சு தான் அந்த லுக் அச்சீவ் பண்ணோம். ஸோ கார்ல தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்சஸே இருக்கும். நீங்க சொன்னீங்க அந்த கார் லைட் வச்சு தான் வந்து ஃபுல் லைட்டே வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம் மூவிக்காக அப்படின்னு. பட் அந்த காருக்குள்ள வந்து ஷூட் பண்ணும் போது என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருந்தது, என்ன மாதிரி டெக்னிக்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா? காருக்குள்ள அந்த பீப்புளோட பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பீங்க. கார் உள்ள வந்து ஷூட் பண்றது எவ்வளோ சேலஞ்சிங், என்ன மாதிரி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க? சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டைட்டான சீனாக இருக்கும், ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்.
ஸோ அதுக்கு வந்து க்ளோசஸ் தேவைப்படும். ஸோ இது வந்து ஒரு ரிக் எல்லாம் வச்சு அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா அது ஸ்டாட்டிக்காக இருக்கும். ரன்னிங் காரில் வந்து எனக்கு மூவ்மெண்ட் தேவைப்பட்டுடுச்சு. ஸோ நாங்கள் வந்து ஒரு ரிக் ரெடி பண்ணோம். ஒரு லோ லோடர்னு சொல்லி கார் மொத்தமாக வந்து அதுக்கு மேலே வச்சுக்கலாம். அது வந்துட்டு பிளாங்க் ஒரு 5 பிளாங்க் வச்சு வீலை வச்சுட்டு அதுக்கு மேலே கார் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிக் வந்து நாங்கள் டிண்டுகளில் போய் ஒரு வெல்டிங் ஷாப்பில் வந்து ரெடி பண்ணி எடுத்தோம். ஸோ அப்போ வந்து கேமரா வெளியே வைக்கலாம், எனக்கு மூமெண்ட் எடுத்துகிட்டு வரலாம், க்ளோஸ்அப்ஸ் வைக்கலாம், லைட்டு சைடில் எல்லாம் வைக்கலாம். ஸோ அந்த ரிக்கு க்ரியேஷன் தான் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. என்னென்னா இவ்வளோ பெரிய காரு, அது வந்து ஒரு ரோடு ஃபுல்லாக இருக்கும். நான் அதுக்கு அந்த ரிக்குக்கு மேலே வந்துட்டு 10 பேர் நிற்கலாம், லைட்டை வைக்கலாம், கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வைக்கலாம். ஸோ இது வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கே வந்து ஒரு 25 days ஆகிடுச்சு. நான் அங்கேயே வெல்டிங் ஷாப்பில் போய் டிசைன் வரைச்சி அப்படியே ரெடி பண்ணி எடுத்திருந்தோம். ஸோ அதனால தான் அந்த மாதிரி ரிக்கு க்ரியேட் பண்ணனால தான் இப்படி ஒரு படமே பாசிபிள் ஆகிடுச்சு. இல்லைன்னா முடியாது. இந்த மாதிரி க்ளோஸ்அப்ஸு இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நடக்கவே நடக்காது. அதே மாதிரி மெயினாக வந்து டே ஃபார் நைட் சீக்வன்ஸ் போனதுக்கான காரணம் என்ன? ஏன்னா வந்து நைட்டில் நடக்கிற சீன்ஸ் எல்லாம் டேலேயே நீங்கள் எடுக்கிறீங்கல்ல, ஏன் அப்படி போனீங்க? பட்ஜெட் காரணத்தினால வந்து டே ஃபார் நைட் மாதிரி எடுத்தீங்களா? என்ன ரீசன்? டெஃபினெட்லி பட்ஜெட் ரீசன்ஸ் இருக்குது. என்னென்னா அப்படி ஒரு ஏரியா லைட் பண்ணதுக்கு எனக்கு இண்டஸ்ட்ரியல் க்ரெயின்ஸ், நிறைய லைட்ஸ் தேவைப்படும், நிறைய டைம் தேவைப்படும். ஸோ பட்ஜெட்டு இருந்துச்சு, பட்ஜெட் இஷ்யூ இருந்துச்சு. ஆனாலும் வந்து எனக்கு வந்து மூன் லைட் மாதிரி ஒரு சோர்ஸ் தேவைப்பட்டுருச்சு. இந்த மூன் லைட்டில் தான் நடக்கணும் லைட். இந்த படத்தோட ஃபுல் ஐடியா வந்து கார் லைட் ஆஃப் பண்ணால் அது ஒரு மூன் லைட்டில் தான் நிற்கும், வேறு லைட் எதுவுமே இருக்காது. ஸோ அதுக்கு வந்து மூன் லைட்டோட ஷாஃப்ட் வீணுன மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அது வந்து லைட் இல்லைன்னா சன்லைட்டில் தான் நடக்கும். இப்போ ஒரு 12 o'clock to 1 o'clock இல்லைனா 2 o'clock மாதிரி ஷூட் பண்ணால் அந்த லைட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ அந்த லைட்டில் ஷூட் பண்ணால் அந்த பேட்ச் எல்லாம் வந்து ட்ரீயோட பேச்சஸ் எல்லாம் வந்து கிரவுண்டில் விழும். ஸோ இது வந்து எனக்கு மூன் லைட்டாக ஷிஃப்ட் பண்ண முடியும். எனக்கு எக்ஸ்போஷரை சேஞ்ச் பண்ணி எனக்கு கலர் டெம்பரேச்சரில் மாற்றும்போது எனக்கு அந்த மாதிரி ஃபீல் வரும். ஸோ அதுக்காக டே ஃபார் நைட் பண்ணோம் அந்த டெக்னிக்கு. அப்புறம் வந்து எவ்வளோ லைட் இருந்தாலும் இந்த மலை ஒரு டேம் ஃபுல்லாக வந்து லைட் பண்ண முடியாது. ஒரு மலையில் வந்து எவ்வளோ லைட் இருந்தாலும் பண்ண முடியாது. ஸோ அதில் வந்து அந்த மலையோட எட்ஜு தெரியுന്ന ஒரு டைமில் வந்து ஷூட் பண்ணியிருந்தோம். ஒரு 6:30 6:45 அந்த டைமில் வந்து அந்த டவுனுக்கு அப்புறம் வந்து டைம் இருக்கும், அந்த லைட்டு ஃபால் ஆன அந்த டைம். அந்த டைமில் வந்து சில சீன் எல்லாம் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். சில க்ளோஸ்அப்ஸ் எல்லாம் வந்து அந்த டைம் பர்டிகுலராக வந்து நோட் பண்ணி அதுக்காக டைம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திருந்தோம். ஸோ டே ஃபார் நைட் வந்து அதுக்காக யூஸ் பண்ணேன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். டேனா எனக்கு நிறைய டைம் கிடைக்கும். மார்னிங் டு ஈவினிங் ஒரு 5:30 வரைக்கும் எனக்கு ஷூட் பண்ணலாம். பெரிய சீனு, ஃபைட் சீக்வன்ஸ், லாஸ்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக டெய்லி ஷூட் பண்ணியிருந்தோம். அது ஃபுல்லாக வந்து கன்வெர்ட் பண்ணி நைட்டு டார்க்காக மாற்றணும். அது வந்து டே ஃபார் நைட்டு டெய்லி ஷூட் பண்ண மாதிரி வந்து தெரியாது. இந்த டே ஃபார் நைட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஆப்ஸ்டிக்கலாக இருந்துச்சு. என்ன நிறைய விஷயம் பார்த்து தான் அந்த டே ஃபார் நைட் பண்ணோம், இல்லைன்னா அது தெரியும், அது டேன்னு தெரியும். ஸோ அப்படி ஒரு விஷயம் தான் ஒயிட் எலமெண்ட்ஸ் எதுவுமே இந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கக்கூடாது. ஒயிட் ட்ரெஸ்ஸு, இப்போ காரு, இந்த மாதிரி ஒயிட் எலமெண்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, ஸ்கை இருக்கக்கூடாது. ஸோ அப்போது டே ஃபார் நைட்டுக்காக வந்து லொக்கேஷன் பார்த்தோம். அந்த கிளைமேக்ஸ் நடக்கிற லொக்கேஷன்லாம் வந்து எப்படி கேமரா வச்சாலும் ஸ்கை தெரியாது, ஏன்னா ஒரு மலை கிட்ட இருக்கும். ஸோ கீழே வச்சாலும் வந்து ஸ்கை தெரியாது. ஸோ அந்த மாதிரி டே ஃபார் நைட்டுக்காக வந்து லொக்கேஷன் நாங்கள் போய் பார்த்துருந்தோம். ஸோ அப்படி தான் அந்த டே ஃபார் நைட் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு, ஃபுல்லாக அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. இல்லைன்னா அது தெரியும், அங்கே எங்கேயும் வந்து ஒயிட்டு வந்து லைட்டு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அது வந்து அப்புறம் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே ஃபுல்லாக ஒயிட் அப்படியே இருக்கும், மாற்றவே முடியாது டிஎல் வரும்போது. ஸோ அதனால தான் இந்த காரோட கலர்ஸ் எல்லாம் மாற்றணும். ஸோ அப்படி தான் அந்த டே ஃபார் நைட்னு சொல்லி ஒரு டெக்னிக்கை வந்து அச்சீவ் பண்ணி எடுத்தோம். அண்ட் நாங்கள் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டோம், லைக் அந்த திருவிழா சீன்கெல்லாம் நீங்களே வந்துட்டு செட்டெல்லாம் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் நிஜமாவே திருவிழா அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்களேன். இப்போ ஊர் சைட்லாம் போனால் ஒரு நைட்டு ஒரு 12 o'clock அப்புறம் எல்லாம் வந்து அந்த திருவிழா ஒரு இதெல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து இந்த படத்துக்கு ஒரு மேஜரான சீனு. அந்த கார் வந்து அப்படி ஒரு திருவிழாக்குள்ளே மாட்டிடுற மாதிரி ஒரு சீனு. ஸோ இது வந்து எப்படி அச்சீவ் பண்ணலாம், என்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணும் இங்கே பண்ணால், அப்புறம் அந்த செட்டு போடணும். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக வந்து அங்கே திருவிழாக்கெல்லாம் வந்து சவுண்ட் சிஸ்டம் லைட் எல்லாம் போடணும், அவரே கூப்பிட்டு போடுங்க, எங்கள் ஐடியா எதுவும் இல்லை, நீ உன்னோட ஐடியா வச்சுட்டு லைட்டு இந்த ஸ்ட்ரீட்டு வந்து ஒரு திருவிழா ஸ்ட்ரீட்டு மாதிரி ஆக்கி எடுக்குங்கன்னு சொன்னேன். அப்படியே ஃபுல்லாக பெரிய லைட்லாம் வச்சு நிறைய லைட்லாம் தொங்க வச்சு ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சு அப்படியே செட் பண்ணி எடுத்தோம்.
ஊர் மக்களை எல்லாம் கூப்பிட்டு, டைரக்டரோட ஊரில் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம் மொத்தமாக. அவனோட வீட்டில் முன்னாடி தான் ஷூட் பண்ணோம். எல்லாரும் கூப்பிட்டு திருவிழான்னு சொல்லி ஒரு சின்ன ஷூட் இருக்குது அப்படியே சொல்லி வச்சோம். எல்லாரும் வந்தோம், ஒரு 100-150 பேர் வந்தோம், அந்த ஊர் ஃபுல்லாக வந்தோம். ஸோ இவரை வச்சு ஷூட் பண்ணோம். ஆனால் இவருக்கு வந்து இந்த சினிமா டெக்னிக்ஸ், இப்போ ரீடேக்கு திருப்பி ஒரு ஷாட் எடுக்கணும் அதெல்லாம் தெரியாது. ஸோ அந்த ஒயிட் ஷாட்டு, அந்த மாஸ்டர் ஷாட்டை ஒரே ஷாட்டில் நாங்கள் எடுத்தோம். காருக்குள்ளே கேமரா வச்சு இவர் பாஸ் ஆகி பண்ண மொத்தமாக எடுத்தோம். அப்புறம் வந்து க்ளோஸ்அப்ஸ் எல்லாமே வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து தனியாக கொஞ்சம் ஆளை வச்சுட்டு அப்படியே எடுத்தோம். ஆனால் அது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். என்னென்னா சினிமா தெரியாதவரை வச்சுட்டு அது பண்ணும்போது அவர் ஆக்சுவலாக வந்து ஒரு திருவிழா மாதிரி கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இங்கே ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அது பயங்கரமாக இருந்துச்சு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்ன அதில் வந்து ஸ்பிரிட்டில் ஏறினவர் இருந்துச்சு. அப்படி அந்த தீயெல்லாம் வச்சு அப்படி டான்ஸ் ஆடினவர் நிஜமாக ஒரு திருவிழா போனால் எப்படி இருக்கும் அப்படி அங்கே நடந்துருச்சு. ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் கேள்விப்பட்டோம். சூப்பரா இல்லை வந்து ரொம்ப ஸ்கேரியான்னு நீங்கள் தான் சொல்லணும். சோளக்காட்டில் அந்த பாம்புக்கு நடுவுலலாம் வந்து நீங்கள் ஷூட் பண்ணிங்களாமே, அது எப்படி இருந்தது? உங்களுக்கு ஸ்கேரியாவே இல்லையா? இல்லை ஆக்டர்ஸ்லாம் கூட பயப்படலையா? இல்லை, அந்த ஷூட்டுக்கு போகும்போது அதெல்லாம் இருக்குதுன்னு தெரியும். ஆனாலும் வந்து கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் வச்சு தான் ஷூட் பண்ணோம். எல்லாரும் வந்து ஷூஸ் எடுத்துகிட்டு போனோம். அங்கே பாம்பு எல்லாமே இருக்கும் தெரியும். ஏன்னா ஃபுல்லாக ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி ஒரு ஏரியா, ஊர் சைடு வரை இருக்கும். நைட்டுன்னா ஃபுல்லாக அதுக்குள்ளே எல்லாம் வந்து அந்த சோளக்காடு கீழே எல்லாம் வந்து குளிராக இருக்கும். ஸோ அங்கே தான் எல்லாமே வந்து ரெஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு எல்லாமே பார்ப்பேன். கொஞ்சம் சத்தம் எல்லாம் போட்டு அதெல்லாம் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஷூட் பண்ணியிருந்தோம். ஆனால் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாக வந்து ஓட்டம் அப்படி இப்படி எல்லாம் லைட்டிங் எல்லாமே ஓடிட்டு இருக்கும். ஸோ அப்போ எதுவுமே நடக்கலை. நல்ல விஷயம், எல்லாரும் சேஃபாக தான் வந்த, பிரச்சனை எதுவுமே நடக்கலை. அண்ட் சார், இதுதான் உங்களோட முதல் படம். படத்தில் கார் இருக்குது, பசங்க இருக்காங்க, ஃபாரஸ்ட் ஷூட் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஒரு பொண்ணு கூட இல்லை, ஐ மீன் ஹீரோயினே இல்லை. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வருத்தத்தை தந்துச்சு? இல்லை, அப்படி நான் யோசிக்கல. என்னென்னா அந்த கதையில் வந்து ஹீரோயின் தேவையில்லை. அது அப்படிப்பட்ட ஒரு சூழல் நடക്കുന്ന ஒரு கதை, ஒரு சிச்சுவேஷன் தான். ஸோ அங்கே வந்து பொண்ணு இருக்கும், அந்த ஃபோனில் கூப்பிட்டே இருக்கும் பொண்ணு. ஸோ ஆனால் கேரக்டராக வந்து நம்ம வி ஆர் நாட் ஷோயிங் எனிபடி. ஸோ இந்த கதைக்கு அது தேவையில்லை. இந்த கதைக்கு அது தேவையில்லை சார். பட் உங்கள் ஃபஸ்ட்டு படத்தில், அது ஃபஸ்ட்டு தமிழ் படத்தில் ஒரு தமிழ் ஹீரோயின் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு மலையாளம் ஹீரோயின் கூட இல்லைன்ற வருத்தம் உங்களை எந்த அளவுக்கு வாட்டுச்சுன்னு கேட்குறேன். இல்லை, ஃபர்ஸ்ட் படம் கிடக்குனதே பெரிய விஷயம். அங்கே வந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஹீரோயின்லாம் எதிர்பார்க்கறாதுங்கறீங்க. ஓகே ஃபைன். ஆனால் செகண்ட் படத்துல அப்படியே ஃபுல்லாக ஹீரோயின் எல்லாமே இருக்கும். அதே மாதிரியே படத்துல வந்து 6 ஆக்டர்ஸுமே வந்து நியூ கமர்ஸ். இந்த பிகினர்ஸ் நியூ கமர்ஸோட வந்து நீங்க ஒர்க் பண்ணும்போது யார் வந்து ரொம்ப சூப்பரா வந்து நடிச்சாங்க, வா ஓகே நல்லா நடிக்கிறாங்களே அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? யார் இன்னும் கொஞ்சம் வந்து ஆக்டிங்ல பெட்டர் ஆகணும்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? இல்லை, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் படம், முதல் படம். ஸோ எல்லாரும் வந்து அவரோட ஃபுல் எஃபோர்ட் இந்த படத்துக்காக போட்டிருந்தோம். டைம் இதுக்கு வந்து எஃபோர்ட் எல்லாரும் போட்டுருவோம். ஒரு சினிமா வரும்போது யார் வந்தாலும் அந்த எஃபோர்ட் போட்டுடும். ஆனால் டைம் ஒரு படத்துக்காக, ஒரு ப்ரொஜெக்ட்டுக்காக வந்து டைம் கொடுக்குறது தான் பெரிய விஷயம். ஸோ எல்லாருமே வந்து ஒரு 1 month முன்னாடியே வந்து ஷூட்டுக்கு 1 month முன்னாடியே வந்து நாங்கள் டிண்டுகளில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ப்ராக்டிஸ் எல்லாமே இருந்தோம். ஆனால் இவங்க எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆக்டர்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ வந்து அதை ரியாக்ட் ஆகும், ஒரு சிச்சுவேஷனுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ண முடியும். பயங்கரமான ஆக்டர்ஸ் 5 பேரும். எனக்கு வந்து ஒரு ஒயிட் ஷாட் வைக்கிறதுலும் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஒரு அவருக்கு க்ளோஸ்அப் வைக்கும்போது நான் நிறைய க்ளோஸ்அப் வச்சுருக்கேன். பயங்கரமாக அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும் அவர் ஃபேஸில். எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இவருக்கு வந்து எல்லாருக்கும் ஏன்னா ஒருத்தருக்கு க்ளோஸ்அப் கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆனால் எல்லோரும் வந்து ஒரே சூழலில் இருக்கும். ஸோ ஆனால் டிஃப்ரெண்டான ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் 5 பேரும். அதில் வந்து நான் தான் கொஞ்சம் கீழே இருக்கும். ஆனால் அவரெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. படத்துக்கு முன்னாடி இந்த ஆக்டர்ஸ்க்குலாம் ஒர்க் ஷாப்லாம் நடந்துச்சா? நீங்களும் வந்து சினிமோட்டோகிராஃபரா சும்மா என்ன நடக்குதுலாம் போய் பார்த்தீங்களா? ஆமாம், படத்துக்கு அதான் நான் சொன்னேன், ஒரு 1 month முன்னாடியே வந்து ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து டிண்டிகள் வந்திருந்தோம், ஒன்றா ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ டெய்லி வந்து ரிஹர்சல்ஸ் இருக்கும். ஸோ இவர் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுது, ஒரு சிச்சுவேஷன்ஸ் கொடுக்கும், எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுது, இதெல்லாம் இருந்தோம். அப்போ நான் அங்கே இருந்து பார்ப்பேன். என்னென்னா இவரோட ரியாக்ஷன்ஸை எப்படி எங்கே பார்ப்பேன், யாரை எந்த சீட்டில் உட்காரணும், இதெல்லாம் வந்து நான் பார்த்துருந்தேன். நான் எப்போவுமே ரிஹர்சல் இருக்கும், நான் எதுவுமே பண்ண மாட்டோம், ஷூட்டே பண்ண மாட்டோம். நான் அப்படியே ஓரமாக இருந்து பார்த்துட்டே இருப்பேன். நான் எப்படி இவர் ரியாக்ஷன் எங்கே பார்க்குறாரு, எப்படி பார்க்குறாரு. ஸோ இதெல்லாம் வந்து நான் மைண்டில் ரெஃபர் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு சின்ன கேமரா எடுத்து காருக்குள்ளே வந்து ரிஹர்சல் பண்ணோம். அப்போ தான் ஓகே இப்படி எல்லாம் பண்ணிக்கலாம். ஷூட்டுக்கு வரும்போது கரெக்டான லென்ஸ் வந்துடுச்சு.
லென்ஸ் வரும்போது எனக்கு எலிவேட் பண்ண முடிஞ்சிச்சு இவரோட ஆக்டிங் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அதை கேப்சர் பண்ண முடியும். அதுதான் என்னோட வேலையை. எவ்வளோ தூரம் அது எலிவேட் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எலிவேட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லதாக வந்திருக்கு அவரோட ஆக்டிங்கு. இன்னும் ஒரு மீட்டரிங் இருக்கும் ஒரு காருக்குள்ளே எவ்வளோ ரியாக்ட் பண்ணோம் எவ்வளோ ரியாக்ட் பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து ஒரு மீட்டரிங் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக நாங்கள் பிடிச்சிருந்தோம். ஸோ க்ளோஸ்அப்பிலும் வந்து அதெல்லாம் வந்து பார்த்து தான் பண்ணியிருந்தோம். அண்ட் சார் மனிதர்கள் படத்தில் வந்து இருக்கிற எக்யூப்மெண்ட் வச்சுட்டு உங்களோட பெஸ்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. பட் நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா எனக்கு இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக கொடுத்துருந்தாங்கன்னா நான் இந்தந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ட்ரை பண்ணியிருப்பேன் அப்படி ஏதாவது? இப்போ இந்த படத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் இருந்தாலும் மேபி ஒரு பெட்டரான கேமரா நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்படி தான் இருக்கும். அப்போவும் இந்த படம் இப்படி தான் இருக்கும். ஓகே. நான் இப்போ எக்ஸ்ட்ரா காசு இருந்தால் நாங்கள் வந்து படம் இப்படி தான் இருக்கும். ஆனால் ப்ரமோஷன் பண்ணியிருப்பேன். இனியும் ப்ரமோஷன் பண்ணியிருப்பேன். ஓகே. என்னன்னா ப்ரமோஷன் மார்க்கெட்டிங். ஆமாம் மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பேன். இனி வந்து நிறைய மக்கள்கிட்ட சேர்க்கிற மாதிரி அது ப்ரமோஷனாக இருக்கட்டும், தியேட்டரில் வந்து டீசர் ரிலீஸ் பண்ண மாதிரி ஒரு அப்படி ஒரு இவெண்ட் வச்சு ஏதாவது பெருசாக பண்ணியிருப்பேன். ஆனால் பட்ஜெட்டு பெருசான ஆனால் படத்துக்கு சேஞ்ச் எதுவுமே இருக்காது. இப்படி தான் இருக்கும். பெட்டரான கேமரா இருக்கும், லென்ஸ் இருக்கும், ஆஃப்கோர்ஸ் பெட்டரான லைட் இருக்கும். ஆனால் லாஸ்ட் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஒரு சின்ன ஏக்கம் இருக்கா, இது நிறைய பேர்கிட்ட போய் சேர்ந்துருக்கலாமே, சேர்ந்துருந்தா இன்னும் நல்ல ஒரு ரிசெப்ஷன் வந்திருக்குமே அப்படின்னு? டெஃபினட்டாக இருக்கு. எல்லாரும் பார்க்கணும் தான், அதுக்காக தான் படம் பண்ணுறாரு. ஆனால் மக்களை தியேட்டரில் எடுத்துகிட்டு வருന്നത് தான் பிக்கஸ்ட் சேலஞ்ச். ஸோ அது வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகணும். அந்த படம் அந்த டீசர் கரெக்டாக கனெக்ட் ஆகணும், அதை எடுத்துகிட்டு போகணும். ஸோ இது யார்கிட்ட கேட்டாலும் வந்து அந்த படம் வந்து மேக்ஸிமம் எல்லாரும் பார்க்கணும் தான். அதுக்காக தான் நம்ம ஒரு ஆர்ட் வந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ அது எனக்கும் இருக்குது. அண்ட் சார் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இப்போ வந்துட்டு இருக்கிற பட்ஜெட்க்கு நான் இந்த கேமரா யூஸ் பண்ணியிருப்பேன், பட் இன்னும் எனக்கு கொஞ்சம் நல்ல பட்ஜெட் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஹையர் எண்ட் கேமரா நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்ன கேமரா நீங்கள் யூஸ் பண்ணீங்க, அந்த ஹையர் எண்ட் கேமரா எது சூஸ் பண்ணியிருப்பீங்க? ஸோ இந்த படத்துக்காக நான் யூஸ் பண்ணியிருந்த கேமரா பேனசோனிக் LTன்னு சொல்லி ஒரு கேமரா. அது நல்ல கேமரா தான், நல்ல ஒரு கேமரா. ஆனால் அதில் வந்து ரா ஃபுட்டேஜ் கிடைக்காது. அது ஃபுட்டேஜோட ஒரு இதுதான். இப்போது எனக்கு பட்ஜெட் இருந்தால் நான் ஒரு ஆரி அலெக்ஸா இல்லைனா சோனி வெனிஸ் அந்த மாதிரி ஒரு ஹையர் எண்ட் கேமராக்கு போயிருப்பேன். ஸோ நைட் இனியும் வந்து டார்க்னஸ் இனியும் நல்லா கேப்சர் பண்ணலாம். அப்படி ஒரு பட்ஜெட் வரும்போது லைட்டிங் மாறும். லைட்டிங்க்கு வந்து நல்ல லைட்ஸு குவாலிட்டியான லைட் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ பட்ஜெட் மாறும்போது அஃப்கோர்ஸ் அந்த எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே மாறும். ஆனால் அல்டிமேட் நம்ம இமேஜ் என்ன கேமரா லைட்டுக்கு எல்லாம் மேலே வந்து என்ன நம்மளோட மைண்டில் என்ன இருக்குது அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா, அது வெளிவருதான் தான் முக்கியம் நான் பார்க்குற வரைக்கும். இப்போ வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரிக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த கேமராமேன் ஆகணுங்கிற ஆசை எங்கே வந்துச்சு? ஏதாச்சும் ஒரு மூவி பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்களா, இல்லை ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்களா? எப்படி அந்த ஸ்பார்க் வந்துச்சு சினிமோட்டோகிராஃபர் தான் ஆகணும்னு? இல்லை சினிமாட்டோகிராஃபர் ஆகணும்னு அப்படி மைண்டில் எங்கேயே இருந்தது இல்லை. எனக்கு வந்து கேமரா தான் பேஷனாக இருந்துச்சு. சினிமாவுக்கு மேலே வந்து எனக்கு கேமரா ஃபோட்டோ எடுக்கணும் ரொம்ப பேஷனாக இருந்துச்சு. அப்போது ஒரு 10th கிளாஸ் படிக்கும் போதே வந்து என் அப்பா வந்து எனக்கு வந்து ஒரு DSLR கேமரா வாங்கி கொடுத்தேன். அங்கேருந்தே வந்து ரூட் மாறி போயிடுச்சு. நான் ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்டின்னு வந்து இன்ஜினியரிங் போகலாம் அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ படிச்சிங்களா இன்ஜினியரிங்? இல்லை நான் +1 +2 வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்கூலில் தான் படித்தது. ஸோ அங்கேருந்து வந்து இன்ஜினியரிங் போகலாம் அதுதான் என்னோட மைண்டில் இருந்துச்சு. ஆனால் கேமரா வந்தபோது வேறு ஏதோ நடந்துருச்சு. ஸோ அப்படியே கேமரா பேக்கில் போயிடுச்சு. அப்புறம் மல்டிமீடியா இன்ஜினியரிங் விட்டுட்டு மல்டிமீடியான்னு மாஸ் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்துட்டேன். அங்கே கூட படிக்கும்போது அப்போ தான் தெரியுது எனக்கு வந்து படம் எல்லாம் பார்த்து பழக்கம் இல்லை. ஸோ அப்புறம் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணோம். LV பிரசாத்னு சொல்லி சென்னையில் ஜாயின் பண்ணோம். அங்கே தான் வேர்ல்டு சினிமா நிறைய டிஃப்ரெண்ட் டெரைன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து LV பிரசாத்னு படித்து ஒரு கோல்டு மெடல் எல்லாம் வாங்கி வெளியே வந்தோம். அப்போ தான் ஓகே நம்ம எல்லாமே ஆயிட்டோம் அப்படி ஆயிடுச்சு. ஆனாலும் வந்து இல்லை இனியும் கற்றுக்க நிறைய இருக்குது. இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணோம், அந்த ரியாலிட்டி புரியணும்ல. இப்போ இன்ஸ்டியூட்டில் தான் இருந்தேன். இப்போ நான் நிறைய பேரை ட்ரை பண்ணோம். லாஸ்ட்டில் வந்து நான் PC ஸ்ரீராம்னு சொல்லி கேமராமேன் சார் கூட ஜாயின் பண்ணியிருந்தேன். லெஜெண்டரி கேமராமேன். ஸோ அவர் கூட ஒரு 4.5 years நான் ட்ராவல் பண்ணோம். ஸோ அப்போ தான் அந்த ரியாலிட்டி ஒரு செட்டுக்கு போனால் எப்படி பிஹேவ் பண்ணோம், டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும், இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் வந்து இன்ஸ்டியூட்டில் ஷூட் பண்ணும்போது எல்லாமே தெரியாது. நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும்தான் தெரியும். அந்த லாங்குவேஜ் வந்து எப்படி அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து சார் கூட இருக்கும்போது தான் எனக்கு வந்து கரெக்டாக கிராக் ஆகிடுச்சு. அவர்கிட்ட காமிச்சிங்களா? சார் என்ன சொன்னார் படத்தை பார்த்து? சார்கிட்ட தான் நான் வந்து ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போனோம்.
சார் ஒரு 4-5 வாட்டி பார்த்தோம், என்னமோ பண்ணி வச்சிருக்க பையன் அப்படி அப்படி சொல்லி சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் பார்த்தா நீங்கள் தெரியாது, ஏன்னா நானும் இங்கே இல்லை, நான் ஊரில் போயிருந்தோம். ஸோ அவர் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கு, கண்டிப்பாக அவர் பார்த்துட்டு கூப்பிடுவார். வாவ், சோ Okay. நைஸ் சார். ஓகே, இவ்வளோ நேரமா வந்து ரொம்ப சீரியஸான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டுட்டோம்ல. இப்போ கொஞ்சம் வந்து ஃபன்னான கேள்விகள் கேட்கறதுக்காக நாங்க 2 பேரும் காத்துட்டு இருக்கோம். ஸோ வந்து நீங்க ஒரு சினிமோட்டோகிராஃபர், எந்த ஹீரோயினுக்கு வந்து ஃப்ரேம் வைக்கிறதுக்காக நீங்க ஆவலா காத்துட்டு இருக்கீங்க? வாட் அ நேச்சுரல் பியூட்டி, இவங்களுக்கு வந்து நான் சீக்கிரமா ஃப்ரேம் வைக்கணும் அப்படின்னா எந்த ஹீரோயின்? எல்லாரும் அழகாக தான் இருக்குது, அழகாக எடுத்துகிட்டு வர முடியும். ஒரு லைட்டிங் எல்லாம் வச்சு அவரோட கரெக்டான ஃபேஸ் ஆங்கிள் எல்லாம் பார்த்தோன்னா நமக்கு எல்லாரும் வந்து அழகாக்க முடியும். இருந்தாலும் வந்து ஃபினாமினலாக வந்து எனக்கு வந்து நயன்தாரா ஷூட் பண்ணதுக்கு ரொம்ப ஆசை. ஓகே, ஆமாம், அவருக்கு ஒரு பயங்கரமான பியூட்டி இருக்குது, அவரோட ஃபேஸில் பயங்கர டெப்த் இருக்குது. ஸோ இன்னைக்கு அவரோட ஃபேஸில் ஒரு ஃப்ரேம் வச்சா நல்லா இருக்கும். ட்ரிஷா மேம் எல்லாம் வந்து பயங்கர டெப்த் இருக்கும் அவரோட ஃபேஸில். நம்ம லைட்டிங் எல்லாம் மேஜிக்லாம் காட்ட தேவையில்லை, அப்படியே இருக்கும், அவரோட ஃபேஸ்லேயே இருக்கும், அவ்வளோ டெப்த் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட், சீனியர்ஸ் ஆர்டிஸ்ட்க்கு எல்லாரோட ஃபேஸில், நாட் ஒன்லி ஃபீமேல் ஆர்டிஸ்ட் பட் மெயில் ஆர்டிஸ்ட் ஆல்சோ, பெருசாக நம்ம எதுவுமே பண்ண வேணாம், அவரோட ஃபேஸில் வந்து க்ளோஸ் வச்சாலே வந்து எல்லாமே வந்துடும். அதுக்குள்ள எந்த ஆக்டர்ஸோட? விஜய் work சேதுபதி, பண்ணணும்னு ஆஃப்கோர்ஸ் இருக்கீங்க? விஜய் விஜய் சேதுபதி அவர்கள். அவரோட விஜய் சேதுபதி சார் கூட சாரோட ஒரு ஒரு ஷார்ட் இருக்கு, எனக்கு ரொம்ப ஆசை, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படி இருக்கும், அந்த 4th வால் பிரேக் பண்ணிவிடுவார், ஃப்ரேமுக்கு வெளியே வந்துடும், கனெக்ட் ஆகிடும், ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகிடும். ஸோ அதுதான் எல்லாமே வந்து ஃப்ரேமு லைட்டிங் எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. அப்படி ஒருத்தர் வந்து அது ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகும்போது அதுதான் சினிமான்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து நயன்தாரா, த்ரிஷா அவர்கள்லாம் சொன்னீங்க, நல்லா டெப்த் இருக்குன்னு. இங்கே 2 ஆங்கர்ஸ் நாங்கள் இருக்கோம், நீங்கள் வந்து எங்களையும் சொல்லலாம், லைக் ஆங்கர்ஸை வந்து ஆக்டர்ஸாக மாற்றினா எங்களுக்கு என்ன மாதிரி டெப்த் இருக்கு? அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், யாரை வேணாலும் வந்து நம்ம ஃபேஸ் ஸ்டடி பண்ணால் நமக்கு அழகாக எடுத்துகிட்டு வர முடியும். அப்போ நாங்கள் நேச்சுரலாக பியூட்டியாக இல்லை, யாரை வேணாலும் எங்களை தான் நீங்கள் வந்து இன்டெரக்டாக சொல்லியிருக்கீங்க, கரெக்டா? இல்லை, அதான் சொன்னேன். இப்போ நம்ம எல்லாரும் சினிமாட்டோகிராஃபர்ஸ் தான், எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்குது, ஃபோன் வச்சு ஃபோட்டோ எடுத்தால் எல்லாரும் அழகாக, உங்களுக்கே தெரியும் ஒரு எந்த ஆங்கிள் எந்த சைடு நல்லா இருக்குன்னு தெரியும்ல, நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு தெரியும்ல. இது நாங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக ஸ்டடி பண்ணோம். ஒரு ரவுண்ட் ரோலிங் சேரில் வந்து ஒருத்தர் உட்கார்ந்து வச்சு ஒரு லைட்டு வச்சு ஸ்டடி பண்ணோம். ஓகே, இந்த சைடு கரெக்டாக இருக்குது, இந்த சைடு கரெக்டாக இல்லை, இந்த சைடு வச்சா கரெக்டாக இருக்கும், நல்லா வரும். ஸோ இப்படி ஸ்டடி பண்ணிட்டு தான் எப்போவுமே ஒரு படத்துக்குள்ளே போகும். யார் இருந்தாலும் நான் வந்து மனிதர்களுக்கும் இந்த 5 பேரோட ஃபேஸ் ஸ்டடி பண்ணோம். க்ளோஸ்அப் வச்சா எங்கே பார்த்தா நல்லா இருக்கும், எந்த ஆக்சஸ் நல்லா இருக்கும். ஸோ எப்போவுமே நான் அந்த ஸ்டடி பண்ணிடும். ஒரு வார்த்தைக்கு நேச்சுரல் பியூட்டின்னு சொல்லலாம். டெஃபினெட்லி. வேண்டாம், நன்றி, வாயிலிருந்து வர நேச்சுரல் பியூட்டி. ஓகே, சரி, ஓகே, ஃபைன். இப்போ மனிதர்கள் படத்துக்கு அப்புறமா இந்த ஜானர்ல நான் ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஐ மீன் எனக்கு இந்த ஜானர் இருந்தா ஐ ஃபீல் சோ ஹாப்பி அப்படின்னா எந்த ஜானர் உங்களுக்கு ஃபேவரட்? இல்லை, அப்படி ஜானர்ஸ் நான் அப்படி இந்த கரியருக்கு எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணது இல்லை. அப்படியே வருந்தா எல்லாமே நான் கேட்டுட்டு எனக்கு வந்து ஒரு வேர்சடைல் கேமராமேன் ஆகணும் தான் என்னோட ஆசை. இப்படி மார்க் பண்ணக்கூடாது என்ன. ஓகே, நான் ஒரு 5 படம் பண்ணால் ஓகே 5 டிஃப்ரெண்ட் கேமராமேன் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் என்னோட ஜேர்னி. எனக்கு வந்து பண்ணிட்டு இருக்கிற படம் வந்து ஒரு ட்ரெஷர் ஹண்ட் ஃபிலிம், ஃபுல்லாக எகென்ஸ்ட் நேச்சர் மாதிரி ஒரு படம். அது வந்து மனிதர்கள் மாதிரியே இருக்காது. நெக்ஸ்ட் பண்ண போகிறதா படம் ஒரு ஃபன் ஃபிலிம், ஃபுல்லாக அவுட் அண்ட் அவுட் காமெடி ஃபிலிம். ஸோ அது வந்து இந்த 3 படம் பார்த்தோன்னா நான் பண்ண மாதிரியே இருக்காது, மனிதர்கள் பண்ண கேமராமேன் மாதிரியே இருக்காது. ஸோ இதுதான் என்னோட ஐடியாவே, அந்த வேர்சடைலாக இருக்கணும், என்ன வேணாலும் பண்ண முடியணும், அதுதான் என்னோட ஐடியாவே. உங்களோட ஒன் ஆஃப் த மெமரபிள் மொமெண்ட் நீங்க அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபரா ஒர்க் பண்ணும்போது, திட்டா இருக்கலாம், பாராட்டா இருக்கலாம், இல்ல சார் கொடுத்த பனிஷ்மெண்ட்டா கூட இருக்கலாம், சொல்லலாம். சாருக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும், ரிஃப்ளெக்ஷனில் ஷூட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னார், மிரர் வச்சுட்டு ஒரு கோரிடோர் இருக்கும், அந்த கோரிடோர் வந்து ஒன்றா தெரியணும். அது எவ்வளோ தூரம் நான் சொன்னால் உங்களுக்கு புரியும் தெரியாது. அந்த கோரிடோர் வந்து எல் ஷேப்பில் இருக்கும், அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக தெரியணும். அதுக்கு வந்து 2 மிரர் வச்சுட்டு அதுக்கு இடையில கேமரா வச்சா அது ஸ்ட்ரெயிட்டாக தெரியும். 2 கோரிடோரில் வந்து ஒரு 2 கேங் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும். இது வந்து ஒரு லைனில் டான்ஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ இது வந்து எனக்கு அப்படி ஒரு டாஸ்க் கொடுத்த சார். நான் பெரிய மிரர் வாங்குறாரு, 4x4 மிரரு, சின்ன மிரரு. ஸோ இந்த 2 மிரரு அப்படி வச்சுன்னா இது அப்படியே ஆகும், ஆனால் கேமராயும் தெரியும் மிரரில் வச்சேன். ஸோ இது கேமரா ஹைட் பண்ணி எப்படி அது ஒர்க் பண்ணுறதுன்னு ஒரு டாஸ்க் இருந்துச்சு. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு டாஸ்க் சார் கொடுத்தது.
அது ஒரு அளவுக்கு வரைக்கும் நான் மேனேஜ் பண்ணியிருந்தோம். ஓகே, அது மிரர் அப்படியே க்ளோஸ் பண்ணால் அந்த எல் ஷேப் வந்து அப்படியே க்ளோஸ் ஆகும், அப்படியே ஸ்ட்ரைட் ஆனால் அது ஸ்ட்ரைட் ஆகிடும். ஆனால் கேமரா வந்து நம்ம சிஜியில் ரிமூவ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண ஒரு டாஸ்க்கு. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் லைக் மனிதர்கள் படம் வந்துட்டு இருக்கிற எல்லாருமே குரூப்பாக சேர்ந்து மணி போட்டு அப்படி உருவான ஒரு படம் அப்படின்றது. ஸோ இந்த மனிதர்கள் படத்தில் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் இருக்கிறதால சரி க்ரேன் இல்லை அதனால நான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணேன் அப்படி நீங்கள் ஏதாவது அந்த எக்யூப்மெண்ட் இல்லாததுனால ஏதாவது பண்ண விஷயங்கள் இருக்கா? அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே வந்து ப்ரொடக்ஷன் சைடுன்னு எங்கிட்ட வைக்கல. நீ சொல்லுங்க, நம்ம பார்ப்போம் எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போக முடியுமோ பார்ப்போம். அதில் வந்து படத்தில் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாமே ஹேண்ட் ஹெல்டு ஷோல்டரில் தான் ஷூட் பண்ணியிருந்தேன் கேமரா மொத்தமாக. ஒரு போர்ஷனில் மட்டும் நான் கேட்டோம், இது வந்து ஷோல்டர் ஒர்க் ஆகாது, இது ஸ்டெடியாக இருக்கணும். அந்த சோளக்காட்டில் வந்து ஒரு ரன்னிங் சீக்வன்ஸ் இருந்துச்சு, அது வந்து ரொம்ப ஷோல்டரில் பண்ணால் ரொம்ப ஷேக்கியாக இருக்கும், அது வந்து டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் வந்து நான் ஒரு கிம்பல் கேட்டிருந்தோம், அது வந்து அவர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்தோம். அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து எல்லாமே வந்து ஒரு மேன்ஸ் ஐ வியூ ஹைட்டில் தான் எல்லா ஷாட்டும் இருக்கும். பெரிய ஹைட்டெல்லாம் போயிட்டு அது வந்து தேவையில்லை இந்த படத்துக்கு. ஸோ அது எதுவுமே யூஸ் பண்ணல. 1-2 days வந்து எக்ஸ்ட்ரா எக்யூப்மெண்ட்ஸ் கேட்டோம், மற்றபடி எல்லாமே வந்து ட்ரைபோர்டு ஹேண்ட்ஹெல்ட் எல்லாம் வச்சு நான் மொத்தமாக படம் அப்படி ஷூட் பண்ணது. அதே மாதிரியே மனிதர்கள் படத்துக்கு உங்களுக்கு கிடைத்த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா யார் கொடுத்தது? அப்படி நான் பெஸ்ட்டாக எதுவுமே எடுக்கல, நான் எதுவுமே பர்சனலாக எடுக்கல. நான் படம் கிரேடிங்க்கு அப்புறம் வந்து படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, இப்படி எடுத்துகிட்டு வர முடிஞ்சிச்சு. ஸோ நான் காம்ப்ளிமெண்ட் எதுவுமே வந்து பர்சனலாக எடுக்கல. ஓகே, நல்லா இருந்துச்சு, ஓகே நல்லது, அவ்வளோதான். இப்போ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்க்குறோம், நிறைய பேர் வந்து சினிமோட்டோகிராஃபராக நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க, அப்புறம் திடீர்னு பார்த்தா ஆக்டர்ஸாக மாறிடுறாங்க, டேரக்டர்ஸாக மாறிடுறாங்க. அந்த மாதிரி உங்களை வந்து ஆக்டராக எதிர்பார்க்கலாமா இல்லை டேரக்டராக எதிர்பார்க்கலாமா? என்ன வந்து ஒரு ப்ரொடியூசராக எதிர்பார்க்கலாம். ப்ரொடியூசராவா? I want to make films, produce films not in the sense of spending money, but எனக்கு பிடிச்ச மாதிரி படம் மவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். என்னோட டீம், என்னோட பேட்ச்மேட்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் நான் மேபி ஐ வில் பி த கேமராமேன், நான் தான் ஷூட் பண்ணுவேன். ஆனால் அப்படி ஒரு ஐடியா எடுத்து அதுக்கு மவுண்ட் பண்ணி ஆக்டர்ஸ்னை வச்சு ஒரு நல்ல ஐடியா எடுத்துகிட்டு வரணும். அதுதான் என்னோட ஆசை. டைரக்ஷன் ஆக்டிங் எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனால் நல்ல படம் வரணும், நல்ல படம் ஐடியா இருக்கிறவர்கிட்ட வந்து நம்ம ஒர்க் பண்ணணும், இதுதான் என்னோட ஐடியாவே. அப்படி நீங்கள் ப்ரொடியூசர் ஆயிட்டீங்கன்னா யாரை ஆக்ட்ரஸாக போடுவீங்க? அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டோரி. ஐ கான்ட் நேம். ஹீரோ, உங்களுக்கு பிடித்த ஹீரோஸ்லாம் இருப்பாங்களா? கண்டிப்பாக என்னோட ப்ரொடக்ஷன்ல இவங்க நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல. ஒன் ஆஃப் த பர்சன் இஸ் விஜய் சேதுபதி சார். எந்த ரோல் கொடுத்தாலும் நடிச்சிருவாருங்கிற காரணத்துக்காகவா? அவர் அது பண்ணிடும். ஆனால் நாங்கள் பிளான் பண்ண கதையில எல்லாம் வந்து அவருக்கு ஆப்டாக இருக்கும். ஆஃப்டர் ஆல் ஐ லைக் ஹிம். அவரோட பர்சனாலிட்டி, த வே ஹி ஹேண்டில்ஸ் கேரக்டர், ஐ ரியலி லவ் ஹிம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. டைம் போனதே தெரியல. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ஷோ பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். டெஃபினெட்லி. வேற வழியில் ஆமாம் தான் சொல்லி ஆகணும், உள்ளே வந்துட்டீங்க. அண்ட் மனிதர்கள் மூவி மாதிரியே உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.